ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல பாகிஸ்தான் மற்றும் ஈரானுக்கு இடையே கடுமையான மோதல் வெடிச்சிருக்கு. இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்துறாங்க. இந்த சூழ்நிலையில ஈரான் மற்றும் பாகிஸ்தானுடைய இந்த மோதல் இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கு சில முக்கியமான விஷயங்களை புரிய வச்சிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலை பயன்படுத்தி பல முக்கியமான விஷயங்களை இந்தியா மற்றும் இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருப்பது தெரிய வந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். பாகிஸ்தான் மற்றும் ஈரானுடைய இந்த மோதல் பெரிதாவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு முழு யுத்தம் நடந்தால் யார் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு? பாகிஸ்தான் மற்றும் ஈரான் ராணுவத்தோட பலம் என்ன, பலவீனம் என்ன? ஈரான் மற்றும் பாகிஸ்தான் சண்டையிட்டா யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும்? ஈரான் மற்றும் பாகிஸ்தான் மாற்றி மாற்றி தாக்கிக் கொள்வதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிற பல விஷயங்கள் குறித்து இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஈரான் சமீபத்துல பாகிஸ்தான் எல்லையில இருக்கக்கூடிய சில இலக்குகள் மீது ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்களை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல தங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதா ஈரான் சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தான் இந்த தாக்குதல்ல 2 குழந்தைகள் கொல்லப்பட்டதா சொல்றாங்க. ஈரான் பாகிஸ்தான்ல இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முக்கியமான காரணம், பாகிஸ்தான்ல ஈரானுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஜேஸ் அல் அடல் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் செயல்பட்டு வருது. இந்த தீவிரவாத இயக்கத்தால ஈரான்ல பல உயிர்கள் பலியாயிருக்கு. சமீபத்துல ஈரான்ல ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஈரான் சிரியா, ஈராக் மற்றும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. இந்த 3 நாடுகள்லையும் ஒரே நேரத்துல ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. பாகிஸ்தான் எல்லைக்குள் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை அனுப்பி இந்த தாக்குதலை நடத்தினாங்க. இந்த தாக்குதலை பாகிஸ்தான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இதனை தொடர்ந்து பாகிஸ்தான் ஈரானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பாகிஸ்தான்லையும் ஈரான நமது நட்பு நாடுகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா தற்போது நம்ம மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு மக்களிடையே குரல்கள் எழ ஆரம்பிச்சது. இதனை தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவமும் ஈரான்ல 7 இடங்கள்ல தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலை பாகிஸ்தான் பலூச் போராளி குழுக்களுக்கு எதிராக நடத்தியதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டதா ஈரான் அறிவிச்சிருக்காங்க. ஆனா கொல்லப்பட்ட 7 நபர்களுமே வெளிநாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் இந்த பதில் தாக்குதலுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, சமீப காலமா ஈரான்ல இருந்து செயல்படக்கூடிய பலூச்சின போராளிகள் தங்களுக்கு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்காங்க. அதற்காக பலூச்சின போராளிகள் மீது இந்த தாக்குதலை நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஈரான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த சண்டை பெரிதாகுமோ அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா சமீபத்துல இரு நாடுகளும் பதட்டத்தை குறைத்துக் கொள்வதா சொல்லியிருக்காங்க. இப்படி இரு நாடுகளும் சொல்லி இருந்தாலும் இந்த சண்டை பெரிதாவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அன்வர் உல் ஹக் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங்ல கலந்து கொள்வதா இருந்துச்சு. ஆனா தற்போது அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாமல் பாகிஸ்தானுக்கு வந்துட்டாரு. பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜலீல் அப்பாஸ் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் சமட்ல கலந்து கொள்வதா இருந்துச்சு. அவரும் அந்த நிகழ்ச்சியை கேன்சல் செஞ்சுட்டு பாகிஸ்தானுக்கு வந்துட்டாரு. பாகிஸ்தான் இந்திய எல்லையில டிப்ளாய் செய்யப்பட்டிருந்த தங்களுடைய படைய தற்போது ஈரான் எல்லைக்கு நகர்த்தி இருக்காங்க. இதுல இருந்து இரு நாடுகளும் பதட்டத்தை குறைப்பதற்கு ஒப்புக்கொண்டிருந்தாலும் இந்த சண்டை பெரிதாவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தற்போது ஈரான்ல பொதுமக்களிடையே ஒரு கொதிப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நமது எல்லைக்குள் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி இருக்காங்க, இதற்கு சரியான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவிடம் அனுமதி கேட்டதா சில செய்திகள் வெளிவந்திருக்கு. இது தொடர்பா அமெரிக்க அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவங்க கருத்து கூற மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் அமெரிக்காவின் F-16 விமானங்கள் மற்றும் அதிநவீன மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்க விமானங்களை பயன்படுத்தி தங்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுல கோபத்தை
கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. பாகிஸ்தான் F-16 விமானங்களை ஈரான் எல்லைக்குள் எடுத்து சென்று தாக்குதல் நடத்தல. தங்கள் எல்லைக்குள் F-16 விமானங்கள்ல பறந்து கொண்டு மிசைல்களை ஏவி டார்கெட்டை தாக்கி அழிச்சிருக்காங்க. அதனால அமெரிக்காவும் பாகிஸ்தானும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதா ஈரான் நினைக்கிறாங்க. பாகிஸ்தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதுல மிகப்பெரிய பிரச்சனை யாருக்கு ஏற்பட்டிருக்குன்னா அது சீனாக்கு தான். ஏன்னா சீனா இந்த இரு நாடுகள்லையும் தன்னுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்துல மிகப்பெரிய அளவுல முதலீடு செஞ்சிருக்காங்க. ஈரான்ல இருந்து சீனா அதிக அளவுல எண்ணெய் இறக்குமதியும் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தன்னுடைய நட்பு நாடுகள் இரண்டும் மாற்றி மாற்றி சண்டையிட்டாங்கன்னா சைனாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும். முதல்ல ஈரான் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியதும் சைனா பாகிஸ்தான ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம், நான் ஈரான வெளிப்படையா மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. பாகிஸ்தான் சீனாவின் பேச்ச கேட்காம ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்காங்க. இந்த விஷயம் சீனாவை மிகப்பெரிய அளவுல கோபப்படுத்தி இருக்கு. ஈரான் மற்றும் பாகிஸ்தானுடைய இந்த மோதல்ல யாருக்கு நன்மை கிடைச்சிருக்குன்னா இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கு சொல்லலாம். ஏன்னா இந்தியா மற்றும் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த மோதல ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் மற்றும் ஈரானுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த மோதல்ல இரு நாடுகளுடைய வீக்னஸ் தற்போது இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கு தெரிய வந்திருக்கு. இது நாள் வரைக்கும் ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா தற்போது பாகிஸ்தான் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்ல இருந்து ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி டோட்டலா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் F-16 விமானங்களை பயன்படுத்தி தான் தாக்குதல் நடத்தி இருக்காங்க. ஆனா இஸ்ரேலிடம் அமெரிக்காவின் F-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இருக்கு. அதனால ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே வரும் காலத்துல மோதல் ஏற்பட்டால் மிக எளிதா ஈரானை தாக்கலாம் அப்படின்னு தற்போது இஸ்ரேல் கணக்கு போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் இந்த மோதலை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியும் ரொம்ப மோசமா இருக்கு. ஈரானிய ட்ரோன்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள் வருவத பாகிஸ்தானுடைய ரடார்கள்னால கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம ஈரான் மிசைல்களை ஏவி தாக்குதல் நடத்தும் பொழுது எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் மிசைல்களை இன்டர்செப்ட் செய்யல. இதுல இருந்து பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியும் டோட்டலா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இந்திய விமானப்படை பாலகோட் தாக்குதல் நடத்தும் பொழுதும் பாகிஸ்தானுடைய ரடார்கள்னால இந்திய விமானத்தை கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைல் மிஸ்ஃபயர் ஆகி பாகிஸ்தான்ல விழுந்த பொழுதும் அவங்களால பிரம்மோஸ் மிசைலை இன்டர்செப்ட் செய்ய முடியல. அமெரிக்க படையினர் ஒசாமா பின் லேடனை கொல்வதற்கு நடத்திய தாக்குதலின் போதும் அமெரிக்க ஹெலிகாப்டர்களை பாகிஸ்தானால கண்டுபிடிக்க முடியல. இதிலிருந்து பாகிஸ்தானுடைய ரடார்கள் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி ரொம்ப மோசமா இருப்பது தெரிய வந்திருக்கு. அதுவும் பாகிஸ்தான் சமீபத்துல சீனாவிடம் இருந்து வாங்கிய ரடார்கள் சரியா வேலை செய்யல அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவத்தினர் சொல்வதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதனால வரும் காலத்துல சீன ரடார்களை நம்ப கூடாது, வெளிநாடுகளிடம் இருந்து அதிக செயல்திறன் கொண்ட ரடார்களை வாங்கணும் அப்படின்னு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இவ்வளவு மோசமா இருக்கிறதுனால வரும் காலத்துல இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்தியாவால மிக எளிதா பாகிஸ்தான்ல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தற்போது தெரிய வந்திருக்கு. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில ஈரான் மற்றும் பாகிஸ்தானுடைய இந்த மோதல் ஒரு போரா வெடித்தா யார் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல தற்போது பேச்சு அடிபட்டு வந்துகிட்டு இருக்கு. அதற்காக ஈரான் மற்றும் பாகிஸ்தானுடைய ராணுவ பலத்தை தற்போது கம்பேர் செஞ்சு பார்க்கலாம். பாகிஸ்தான் ராணுவத்துல 6,54,000 வீரர்கள் இருக்காங்க. அதுவே ஈரானிய ராணுவத்துல 6,10,000 வீரர்கள் இருக்காங்க. ரிசர்வ் வீரர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்துல 5,50,000 பேர் இருக்காங்க. ஈரானிய ராணுவத்துல 3,50,000 நபர்கள் இருக்காங்க. அதனால வீரர்களின் எண்ணிக்கையை வச்சு பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு தான் அதிக வீரர்கள் இருக்காங்க. அடுத்து இரு நாடுகளுடைய முப்படைகளோட கேப்பபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல பாகிஸ்தான் விமானப்படையில 1434 விமானங்கள் இருக்கு. ஈரானிடம் வெறும் 551 விமானங்கள் தான் இருக்கு. அதுல பாகிஸ்தான் விமானப்படையில 387 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இருக்கு. ஈரானிடம் 186 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இருக்கு. பிரத்யேகமா தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் பாகிஸ்தானிடம் 90 இருக்கு. ஈரானிடம் 27 விமானங்கள் இருக்கு. வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துவதற்கு பயன்படுத்தப்படும்
டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் பாகிஸ்தானிடம் 60 இருக்கு. ஈரானிடம் 86 விமானங்கள் இருக்கு. பாகிஸ்தான் விமானப்படையில 352 ஹெலிகாப்டர்கள் இருக்கு. ஈரான் விமானப்படையில 129 ஹெலிகாப்டர்கள் இருக்கு. தாக்குதல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அட்டாக் ஹெலிகாப்டர்கள் பாகிஸ்தான் விமானப்படையில 57 இருக்கு. அதுவே ஈரான் விமானப்படையில வெறும் 13 ஹெலிகாப்டர்கள் தான் இருக்கு. அடுத்து தரைப்படையோட கேப்பபிலிட்டிஸ கம்பேர் செய்து பார்க்கலாம். பாகிஸ்தான் ராணுவத்துல 3742 டேங்குகள் இருக்கு. ஈரான் தரைப்படையில 1996 டேங்குகள் தான் இருக்கு. வீரர்களை யுத்த களங்கள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய உதவும் ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் பாகிஸ்தானிடம் 50500 இருக்கு. ஈரானிடம் 65700 இருக்கு. செல்ஃப் ப்ரொபல் ஆர்ட்லரி அப்படிங்கிற பீரங்கிகள் பாகிஸ்தானிடம் 752 இருக்கு. ஈரானிடம் 580 இருக்கு. டவுட் ஆர்ட்லரி சிஸ்டம் பாகிஸ்தானிடம் 3238 இருக்கு. ஈரான் ராணுவத்துல டவுட் ஆர்ட்லரிஸ் 2050 இருக்கு. பினாக்கா போன்ற மொபைல் ராக்கெட் ப்ரொஜெக்டைல்ஸ் பாகிஸ்தானிடம் 602 இருக்கு. ஈரானிடம் 775 மொபைல் ராக்கெட் ப்ரொஜெக்டைல்ஸ் இருக்கு. அடுத்து கடற்படையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் கடற்படையில 114 போர்க்கப்பல்கள் இருக்கு. அதுவே ஈரானிடம் 101 போர்க்கப்பல்கள் இருக்கு. பாகிஸ்தான் கடற்படையில 8 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. அதுவே ஈரானுடைய கடற்படையில 19 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் ஒரு யுத்த நேரத்துல மிகவும் முக்கியமான ரோலை பிளே பண்ணும். ஏன்னா நீருக்கு அடியில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த கப்பல்களை கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி எதிரி கடல் எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல்களை நடத்த முடியும். அடுத்து பாகிஸ்தான் கடற்படையில 9 பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் இருக்கு. ஈரானிடம் 7 பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் இருக்கு. கோர்வெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய ரக போர்க்கப்பல்கள் பாகிஸ்தான் கடற்படையில 7 போர்க்கப்பல்கள் இருக்கு. அதுவே ஈரானுடைய கடற்படையில 3 போர்க்கப்பல்கள் தான் இருக்கு. இந்த முப்படைகளோட கம்பாரிசனை பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு ஈரானை விட பல விஷயங்கள்ல அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனா ஒரு யுத்தத்துல ஜெயிப்பதற்கு வெறுமன தளவாடங்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்தா காணாது. அதை விட முக்கியமானது நாடுகளுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ். ஈரான் பாகிஸ்தானை விட பல மடங்கு பொருளாதாரத்துல ஒரு வலிமையான நாடு. அதனால ஈரானால் பாகிஸ்தானுடன் ஒரு நீண்ட நாள் யுத்தத்தை செய்ய முடியும். ஆனா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் ஈரானுடன் ஒரு நீண்ட நாள் யுத்தத்தை சமாளிக்க முடியாது. பாகிஸ்தானுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஈரானை விட மிகவும் குறைவா இருக்கு. ஈரான் பல பில்லியன் டாலர்களை ஃபாரெக்ஸ் ரிசர்வா வச்சிருக்காங்க. இதனால யுத்தத்தால் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஈரானால சமாளிக்க முடியும். ஆனா பாகிஸ்தானால் ஒரு வார யுத்தத்தை கூட சமாளிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு தேவையான லாஜிஸ்டிக் சப்போர்ட் ஈரானிடம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதாவது பாகிஸ்தான்ல 151 விமான நிலையங்கள் இருக்கு. அதுவே ஈரான்ல 319 விமான நிலையங்கள் இருக்கு. துறைமுகங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தானிடம் 2 துறைமுகங்கள் இருக்கு. ஈரானிடம் 4 துறைமுகங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சண்டையிடுவதற்கு தேவையான பணத்தை ஈரானால தன்னுடைய எண்ணெய் ஏற்றுமதியில இருந்து எடுக்க முடியும். ஆனா பாகிஸ்தான்ல இது போன்ற கனிம வளங்கள் மிகவும் குறைவு. இதனால யுத்தத்தோட தொடக்கத்துல பாகிஸ்தானுக்கு வேணா ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கலாம். ஆனா யுத்தம் நீண்ட நாளா நடந்தால் பாகிஸ்தான் பொருளாதாரத்தால ஒரு யுத்தத்தை தாக்கு பிடிக்க முடியாது. இதன் காரணமா ஈரான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த மோதல் பெரிய அளவுல எக்ஸ்கலேட் ஆவதற்கு வாய்ப்பு இல்ல. ஆனா ஈரான் இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டாங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படக்கூடிய பலூச்சின போராளிகளுக்கு மிகப்பெரிய அளவுல ஃபியூச்சர்ல சப்போர்ட் செய்வாங்க. நிதி உதவி வழங்குவது, தங்கள் நாட்டுல புகலிடம் கொடுப்பது அப்படிங்கிற பல வேலைகளை ஈரான் பாகிஸ்தானுக்கு எதிராக செய்வாங்க. அதனால பாகிஸ்தானுக்கு வரும் காலத்துல ஈரான் மூலமா மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.